ஓம் சாந்தி 30/5/2026. இன்றைய வாணியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. கர்மத்தின் உணர்வில் வருவதற்கு பதிலாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். பாபா கூறுகிறார், வெறுமனே செயல்களின் சிந்தனையில் காரியங்களை செய்யாதீர்கள், ஆத்ம உணர்வில் வந்து பிறகு காரியங்களை செய்யுங்கள் என்று கூறுகிறார். வெறுமனே நாம் கர்மத்தின் கான்சியஸில் காரியங்களை செய்ததால்தான் இவ்வளவு காலங்கள் நாம் கர்ம இந்திரியத்திற்கு வசமாகிவிட்டோம். மேலும் நாம் செய்யக்கூடிய கர்மம், அதாவது செயல்களும் விகர்மமாக, அதாவது பாவ காரியமாக ஆகிவிட்டது. அதே நாம் சத்தியுகம் திரேதா யுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர்களாகி கர்மம் செய்ததால் அங்கு எந்த ஒரு பாவ காரியத்தையும் நாம் செய்யவில்லை. மேலும் அங்கு செய்த கர்மம் அகர்மமாக இருந்தது. அகர்மம் என்றால் பாவம் மற்றும் புண்ணியமற்ற கர்மம். நாம் கர்மம் செய்தாலும் அதன் பாதிப்பில் வருவது கிடையாது. ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்ததால் அங்கு நாம் கர்ம இந்திரியங்களுக்கு அதிகாரியாக இருந்தோம். ஆதலால்தான் சத்தியுகத்தில் நமது நிலை ஜீவன் முக்த நிலை என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தி என்றால், ஜீவன் என்றால் சரீரம், முக்தி என்றால் விடுபட்ட நிலை. அதாவது சரீரத்தில் இருந்தாலும் நாம் சரீர உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தோம். ஆத்ம உணர்வில் நிறைந்தவர்களாக இருந்தோம். ஆதலால்தான் ஆத்மாவினுடைய இயல்பான குணங்களான அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, ஞானம், ஆனந்தம், சுகத்தில் நிறைந்த நிலையில் இருந்தோம். ஆதலால்தான் அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எப்போது நரகமாகிறது? நம்மை ஆத்மா என்பதை மறந்து மெதுமெதுவாக உடல் உணர்விற்கு மாறுபடுகிறோம். கர்ம இந்திரியங்களுக்கு வசமாகி பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். பிறகுதான் துக்கத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. பயத்தின் உணர்வும் அப்போதுதான் நம்மிடம் வருகிறது. சொர்க்கத்தில் நமக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. காரணம், அழிவற்ற ஆத்மா என்ற உணர்வில் நாம் இருக்கிறோம். அங்கு நமக்கு பயமோ அல்லது எந்த ஒரு விகாரமும் நம்மிடம் கிடையாது. ஆதலால் தான் சத்யுகம் திரேதா யுகத்தை பாபா கூறுவார் விக்ரமா ஜீத் ராஜ்யம் என்று கூறுவார். துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போதுதான் விக்ரம, அதாவது விக்ரம ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. விக்ரமாதித்த மகாராஜாவை வைத்து அதை கூறுகிறார். நாடகத்தில் பெயர்கள் கூட எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது. பிறகு விக்ரமாதித்த மகாராஜா மூலமாக தான் பக்தி என்பது ஆரம்பமாகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மீண்டும் விக்ரமாஜித் ராஜ்யத்தை பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நமக்கு தினமும் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பாடத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆத்ம அபிமானியாகி ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதே இந்த சங்கம யுகத்திலே நாம் ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஆதலால் தான் 21 ஜென்மத்திற்கான ஜீவன் முக்த ஆஸ்தி என்று கூறப்படுகிறது. சங்கம யுகத்தை சேர்த்துதான் பாபா கூறுகிறார். மேலும் சங்கம யுகம்தான் நாம் அனுபவம் செய்யும் யுகம். சத்யுகத்தில் நாம் இயல்பாகவே ஜீவன் முக்த நிலையில்தான் இருக்கிறோம். அங்கு நாம் ஜீவன் முக்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சங்கம யுகத்தில் தான் நாம் ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்த நிலையின் அனுபவத்தை செய்கிறோம். 2500 வருடங்கள் நாம் தேக பந்தனத்தில் இருந்தோம், தேக உணர்வில் இருந்தோம். அதைதான் ஜீவன் பந்தனம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாபா நம்மை ஆத்ம உணர்வின் மூலமாக ஜீவன் முக்த நிலையின் அனுபவத்தை செய்ய வைக்கிறார். இதற்காக நாம் ஆத்ம உணர்வில் வருவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் பாபா கற்றுக் கொடுக்கிறார். பிறரை ஆத்மா என்று பாருங்கள், எனது சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கிறேன் என்ற நினைவிலிருந்து ஞானம் கொடுங்கள். தேகம் என்பது பாம்பு, தேகம் என்ற பாம்பை பார்க்காதீர்கள், அந்த பாம்பின் தலையில் உள்ள ஆத்மா என்ற மணியை பாருங்கள் என்று கூறுகிறார். அடுத்து கர்மம் செய்ய ஆரம்பிக்கும் போது, நான் அவதரித்த ஆத்மா கர்மம் செய்வதற்காக இப்போது இந்த சரீரத்தில் பிரவேசமாகியிருக்கிறேன். நான் ஆத்மா செய்விப்பவனாக இருக்கின்றேன். கர்ம இந்திரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த நினைவை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். எப்போது நாம் இது போன்ற பயிற்சி செய்கிறோம், அப்போதுதான் கர்மத்தின் பாதிப்பிலிருந்து விடுபட்ட நிலையின் அனுபவத்தை நாம் செய்ய முடியும். சேவை என்பது நமக்கான பாக்கியம்தான். ஏதாவது சேவைக்கான புரோகிராம் நடக்கிறது என்றால் நாம் அனைவரும் ஒரேதிரியாக சேவை பற்றிய சிந்தனையில் பிஸியாகி விடுகிறோம். அந்த சமயம் நாம் ஞானம் யோகத்தில் கவனம் கொடுப்பது கிடையாது. ஆனால் பாபா கூறுவது நினைவு சேவையில் பேலன்ஸாக இருங்கள் என்று கூறுகிறார். எப்போது நாம் சுயமுயற்சி மற்றும் சேவையில் பேலன்ஸாக இருக்கிறோம், அப்போதுதான் நாம் உயர்ந்த நிலையின் களைப்பற்ற நிலையின் அனுபவத்தை செய்ய முடியும். வெறுமனே சேவையின் கான்சியஸில் சென்று விடுகிறோம் என்றால் அங்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கலாம், அதே சமயத்தில் களைப்பின் அனுபவம் ஏற்படும். சேவை முடிந்தவுடன் நாம் அனைவரும் ஓய்வெடுக்கின்றோம். ஆனால் பிரம்மா பாபா, மம்மா, தாதிகள் அப்படி இல்லை.
சதா சேவையில் பறந்து கொண்டே இருந்தார்கள். காரணம், சுயஸ்திதியில் கவனம் கொடுத்தார்கள். சுயஸ்திதி என்றால் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சியில் கவனம் கொடுப்பது. ஆதலால் நாம் கூட சேவா ஸ்திதியின் சமநிலை மூலமாக களைப்பற்ற சதா லேசான தன்மையின் அனுபவத்தை செய்யும், சுயமுயற்சியில் பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்யும் கர்மயோகி பரிஸ்தா ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.